வணக்கம் நண்பர்களே. காலையிலே லேட்டா இருந்த காரணத்தினால சருன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம மீன் நண்பர்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அது சைட்லயே 2 தோசை சாப்பிட்டு சீக்கிரமா ரெடியாகி வேலைக்கு கிளம்பிட்டேன். இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர சாப்பிடுறதுக்கே மதியானம் 1 மணி ஆயிடுச்சு. குட்டி நண்பர்கள் கூட ஒரு பம்பரை போட்டி அதை விளையாடி முடிக்கிறதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. ஏன்னா ஓட்ஸ் மீல் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு ஒரு ஜம்ப் பாக்குற எல்லா நண்பர்களும் ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மாஸ்டர் இன்னைக்கு செஸ்ட்டுக்கு தரமான கிளாஸ் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. பிளாட் பெஞ்ச் தம்பிள் பிரஸ்ல 3 வேரியேஷன் போடணுமா, எல்லாத்துலயும் 10 கவுண்டா மொத்தமா 30 கவுண்ட் போட்டா ஒரு செட் டபுள் பிரஸ் ஆல்டர்னேட்டிவ் ஃப்ளைஸ் போட சொன்னாரு. இன்னைக்கு ஒரு முடிவா செஸ்ட பிரிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதை முடிச்சிட்டு இன்க்ளைன் பெஞ்ச்ல பெஞ்ச் பிரஸ் பண்ணுமா நண்பர்களே. எல்லா கிளாஸுமே கண்ட்ரோல்டா 8 to 15 reps போட்டேன். அடுத்ததா டிக்ளைன்ல பெஞ்ச் பிரஸ் போட சொல்லியிருந்தாரு. டிக்ளைன்ல முடிச்சாச்சு. அடுத்ததா கேபிள் ஃப்ளைஸ் லோயர்ல இருந்து போட சொல்லியிருந்தாரு மிடில் செஸ்ட்டுக்கு. இந்த மாஸ்டர் பையன் ஆய் சொல்றான் பாருங்க. அப்பர் கேபிள் ஃப்ளைஸ் அப்பர் செஸ்ட்டுக்கு. நண்பர்களே புதுசா ஒரு செயின் வாங்கிருக்கேன், நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போங்க. கடைசி கிளாஸா ஓவர் ஹெட் தம்பிள் போட்டு முடிச்சுக்கிட்டேன். டிப்ஸ் போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இனிமேட்டு மீல் ப்ரிப்பரேஷன் வீடியோ எல்லாம் போடலான் இருக்கேன். வேணாமான்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லிட்டு போங்க. பேன்ல சப்பாத்தியை சுத்தி விளையாடிட்டு நண்பர்களே உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் கேளுங்க. சப்பாத்தியை பேன்ல இருந்து இப்படி தூக்கி போடணும். இதான் டாஸ்க். பண்ணிட்டு கமாண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க. அருமையான மீல் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளை முடிச்சுக்கிறேன்.